ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்சூரன்ஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் மொபைலை ஃபால்ட்டை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எந்த மெத்தடில் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் டெட் மொபைலில் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது, இல்லை டெட் மொபைல் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வரும்போது அது ஆன் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, டெட் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அதை ஃபால்ட்டை எப்படியெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியும், அந்த மொபைலை எந்த மெத்தடில் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சரி, நம்மளோட வியூவர்ஸ்க்காகவும் சரி, நம்மளோட ஸ்டூடெண்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்காகவும் சரி, இன்றைக்கி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ஃபால்ட் ட்ரேஸ் பண்ண போகிறோம், எந்த மெத்தடில் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெரிய கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு வரும்போது ஒன்று ஆன் கண்டிஷனில் வரும், இல்லை டெட் கண்டிஷனில் வரும். நம்ம எடுத்த உடனே எந்த ஒரு ஐசியுமே எடுத்து ரீபால் பண்ண போகிறதில்ல, இல்லை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ட்டை எப்படியெல்லாம் ட்ரேஸ் பண்ணணும், மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் வருது அப்படின்னா அந்த மொபைலில் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம 5 மெத்தடை யூஸ் பண்ண முடியும். 5 மெத்தடில் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த 5 மெத்தடில் என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐஸ்கேன் மூலிமா ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். ஐஸ்கேன் மூலிமா எந்தெந்த மாதிரியான ஃபால்ட்டெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா, போர்டு பெண்ட் ஆகிருக்கு, காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருக்கு, வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை அதர் ஷாப்பில் கொடுத்து பேஸ்ட் வச்சு ஐசி ஓவராக ஹீட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக ரீபால் பண்ணல, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே ஈஸியாக நம்ம ஃபால்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். நம்பர் 2ல் எந்த மாதிரியான ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு சிஸ்டம் மூலிமா ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ இருக்குது அப்படின்னா அது மூலிமா ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்திருக்க மொபைல் ஆன் ஆகலை. ஆன் ஆகாத மொபைலு இப்போ போர்ட்டு டிடெக்ட் ஆகுதா இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போ போர்ட்டு டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கலாம். எதனால் நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம், ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமர் ஒரு மொபைல் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அது ப்ராப்பரான அப்டேட் ஆகிருக்காது, இல்லை வேற ஒரு ஷாப்பில் கொடுத்து பேட்டர்ன் லாக் இல்லை பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க, அதனால கூட டெட் ஆகிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக போர்ட் டிடெக்ட் ஆகுது. இப்போ நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணி இது மூலிமா நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்த 3வது மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மல்டிமீட்டர் மூலிமா நம்ம செக் பண்ண முடியும். மல்டிமீட்டர் மூலிமா நம்ம செக் பண்ண முடியும். மல்டிமீட்டரில் எந்தெந்த செக்ஷனில் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, இப்போ வோல்டேஜ் வருதா இல்லையா, ஐசிலேருந்து பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எதனால் ஆன் ஆகலை, இப்போ பவர் கீக்கு வோல்டேஜ் வருதா இல்லையா, பவர் கீ ட்ரிகர் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த மல்டிமீட்டர் மூலிமா நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். இது பிரைமரி லைனா, செகண்டரி லைனா, லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா, ஷார்ட் இருக்கா, ஃபுல் ஷார்ட், ஹாஃப் ஷார்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நம்ம மல்டிமீட்டர் மூலிமா நம்ம ட்ரேஸ் பண்ணி ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணி சரி பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது 4வது மெத்தட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, டிசி பவர் சப்ளை. டிசி பவர் சப்ளை மூலிமா நமக்கு ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது, அந்த மொபைல் போட் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம். போட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது அதில் எந்த கரண்ட் எடுக்குது, இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இல்லை ஃபுல் ஷார்ட் இருக்கா, ஷார்ட் சர்க்யூட் எந்த செக்ஷனில் இருக்குது, இல்லை சிபியூ வரைக்கும் நமக்கு வோல்டேஜ் வருதா, பவர் செக்ஷன் ஃபால்ட் இருக்கா, இல்லை ரேம் சைடு ஃபால்ட் இருக்கா, அப்படிங்கிறத பற்றி எந்தெந்த செக்ஷனில் எக்ஸாக்டாக ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது டிசி பவர் சப்ளை மூலியமாகவும் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும்.
ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5வது சப்ஜெக்ட் 5வது மெத்தட் என்ன அப்படின்னா டிஎஸ்ஓ மீட்டர் மூலியமா ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். நமக்கு மொபைலில் வரக்கூடிய சிக்னல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆகட்டும், இல்லை கிளாக் சிக்னல் ஆகட்டும், இல்லை டேட்டா சிக்னல் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி நமக்கு மிஸ் ஆயிருச்சு, லைன் பிரேக் ஆயிருச்சு, சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா கூட மொபைல் டெட் ஆகும். இப்போ கிறிஸ்டல் இருக்குது, கிறிஸ்டல் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா, கிறிஸ்டல் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுது, அது ப்ராப்பரான ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுதா இல்லையா, அது இல்லை அப்படின்னா கிறிஸ்டல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகாது. ஸோ இதனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ ரீபால் பண்ணிடுவாங்க, பவர் ஐசி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ரேமும் ரீபால் பண்ணி, இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் செட் ஆன் ஆகுது. ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குது, கிறிஸ்டல் என்ன ஆகும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ஐசி எதுவுமே வந்து கம்யூனிகேட் பண்ணாது. இதனால் மொபைல் வந்து நமக்கு என்ன ஆகும், ஆன் ஆகாது. ஸோ இந்த 5 மெத்தேடில் உங்களுக்கு எந்த மெத்தேடு ஃபால்ட் ட்ரேஸ் பண்ண பிடிக்கும், இல்லை உங்களுக்கு எந்த மெத்தேடு ஃபால்ட் ட்ரேஸ் பண்ண தெரியலை, இல்லை இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எந்த மெத்தேடு ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடியணும். 2வது ரொம்ப சுலபமாக ஃபால்ட் எக்ஸாக்டாக எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு நானே வந்து ஒரு குத்துமதிப்பு வந்து டிசி பவர் சப்ளை எடுத்துக்குவோம். டிசி பவர் சப்ளையில் எத்தனை விதமாக என்னென்ன ஃபால்ட், எந்தெந்த மொபைல் எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீடியோவை பார்த்துடலாம். சரிங்களா. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தேடில் எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்ட் 2ல் அதே மாதிரி அதை வச்சு நம்ம எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசி பவர் சப்ளை மூலிமா ஃபால்ட்டை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நான் இங்கே என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு லைவாக எப்படி கிளாஸ் எடுப்பணும், ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கிளாஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறையா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த வீடியோ மூலிமா. இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு மொபைல் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். யார்கிட்ட கேட்குறது, யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய டவுட் இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலர் ப்ராப்பரான ரிசல்ட் கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க, பட் அது ப்ராப்பரான சொல்யூஷனாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து மேனுவலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மேனுவலாக ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கஸ்டமர் கொடுங்க. கஸ்டமரும் ஹாப்பி ஆயிடுவாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் டிசி பவர் சப்ளை பூட் சீக்வன்சி பற்றி பார்க்க போகிறோம். டிசி பவர் சப்ளை பூட் சீக்வன்சி 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்குவோம். அது 3 டைப் எந்தெந்த மெத்தட் அப்படிங்கிறது 1 by 1 பார்த்துருவோம். ஓகேங்களா. ரைட். இப்போ இதில் பாருங்கள், டிசி பவர் சப்ளை பூட் சீக்வன்சி வந்து 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே பூட் கண்டிஷன். 2வது பார்த்தோம் அப்படின்னா ஹை பூட் கண்டிஷன் என்ன, அதுக்கு அடுத்தது லோ பூட் கண்டிஷன் என்ன, ஓகே பூட் கண்டிஷன், ஹை பூட் கண்டிஷன், லோ பூட் கண்டிஷன், இந்த 3 விதமாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இது நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் ஒன்று ஓகே பூட் கண்டிஷனில் வரும், இல்லைன்னா ஹை பூட் கண்டிஷனில் வரும், இல்லை அப்படின்னா லோ பூட் கண்டிஷனில் வரும். இந்த மாதிரி பூட்டிங் வந்துச்சு அப்படின்னு நம்ம எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது, இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா. ரைட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஓகே பூட் கண்டிஷன் என்ன, நம்மளுடைய டிசி பவர் சப்ளையில் 4.2 வோல்டேஜ் செட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் செக் பண்ண போகிறோம், கீபேட் மொபைல் கிடையாது. ஓகேவா. ஆண்ட்ராய்டு மொபைலில் 4G மொபைலாக இருந்தாலும் சரி, 5G மொபைலாக இருந்தாலும் சரி, 3G மொபைலாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிசி பவர் சப்ளை 4.2 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 3 ஆம்பியர் நம்ம செட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ரைட். டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது டிசி மிஷினில் போட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 50 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர், 150, 200, 220, 300, 500, 600 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 ஆம்பியர், 1.2 ஆம்பியர், 1.3 ஆம்பியர், இந்த மாதிரி ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கொஞ்சம் நேரம் கழித்து என்னாகும், திரும்பவும் 0 வந்துடும். புரியுதுங்களா. ஏன்னா ஆம்பியர் எனக்கு என்ன ஆகுது, ஓகே பூட் கண்டிஷன். இது வந்து ஓகே பூட் கண்டிஷனில் உங்களுக்கு என்ன ஆகும், 50 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர், 150, 200, 220 அப்படிங்கிறப்ப 200 தாண்டிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மொபைல் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடும் இல்லையா. ஏன்னா கஸ்டமர் கொண்டு வந்த மொபைல் பேட்ரி இல்லை பேட்ரி சார்ஜ் இல்லை. புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி டைப்பில் நம்ம வேறு பேட்டரி இருந்துச்சுன்னா வேறு பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை வேறு பேட்டரி நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் டிசி பவர் சப்ளை மூலிமா கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுற மொபைல் கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடுச்சுன்னா ரீடிங் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓகே பூட் கண்டிஷன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டெப் 2 ஹை பூட் கண்டிஷனில் டிசி பவர் சப்ளையில் மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். பூட் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீயை ட்ரிகர் பண்ணும்போது
ட்ரிகர் பண்ணும். ஆனால் ஓகே பூட் கண்டிஷனில் எப்படி ரீடிங் அடிச்சு 50க்கு கம்மியாக இல்லை 60 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பட் ஹை பூட் கண்டிஷனில் அந்த மாதிரி கிடையாது. ஹை பூட் கண்டிஷனில் என்ன ஆகும் 100 150 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100க்கு மேலேருந்து இல்லை 80 90லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆகும்போது பவர் கீ ட்ரிகர் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது 100 150 200 500 600 இந்த மாதிரி அதிகமான ஆம்பியர் எடுத்துக்கொள்ளும். மறுபடியும் பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன டக்குன்னு 0 ஆகிரும். இது வந்து ஹை பூட் கண்டிஷன். ஓகேங்களா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படியே 100 200 300 அதிகமான ஆம்பியர் எடுக்கும். பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணோன்னே என்ன டக்குன்னு 0 ஆயிரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஹை பூட் கண்டிஷன். ஹை பூட் கண்டிஷன் ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஹை பூட் கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டெப் பண்ணணும். ஹை பூட் கண்டிஷன் ஃபோன் சரி செய்வதற்காக தெர்மல் கேமரா தேவைப்படும். ஹை பூட் கண்டிஷனில் மொபைலை சரி பண்ணுறதுக்கு தெர்மல் கேமரா தேவைப்படும். இப்போ தெர்மல் கேமரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணல. எந்த செக்ஷன் ஹீட் ஆகுது, போர்டு ஹீட் ஆகும், எந்த ஐசி ஹீட் ஆகுது, எந்த காம்பனண்ட் எந்த லைன் ஷார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் நம்மக்கிட்ட தெர்மல் கேமரா இல்லை. அப்போ மேனுவலாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஹை பூட் கண்டிஷனில் அதிகமான ஆம்பியர் எடுக்கும் பட்சத்தில் மதர் போர்டு சூடாகும். மதர் போர்டு ரோசின் பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். ரோசின் பேஸ்ட்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டெக்னீஷியன் தான் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ ரோசின் பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு பூட் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீயை ட்ரிகர் பண்ணி பிடிச்சிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா போர்டு ஹீட்டாக போர்டு வந்து கூல் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ ஹை பூட் கண்டிஷனில் போர்டு ஃபுல்லாக ரோசின் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீ ட்ரிகர் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிங்க. 15 செகண்ட் இல்லைன்னா ஒரு 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருங்க. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா போர்டு வந்து ஹீட் ஆகும். எந்த செக்ஷனில் ஹீட் ஆகுது அதை செக் பண்ணுங்கள். பவர் ஐசி சைடா, CPU சைடா, ரேம் சைடா, இந்த மாதிரி 1 by 1 சார்ஜிங் ஐசி செக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். எந்த செக்ஷனில் எந்த இடத்துல ஹீட் ஆகுதோ அந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சு இப்போ செக் பண்ணுங்கள். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். மல்டிமீட்டர் எடுத்தோன்னா வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணக்கூடாது. மல்டிமீட்டரில் கூல் டெஸ்ட் பண்ணணும். கூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். கூல் டெஸ்ட்டு அப்படிங்கிறப்போ மல்டிமீட்டரில் டயோட் மோடில் செட் பண்ணியிருப்போம். டயோட் மோடில் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெட் ரோப்பை கிரவுண்டில் வச்சுருப்போம். பிளாக் ரோப்பை டெஸ்ட்டு பாயிண்டில் வச்சு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கூல் டெஸ்ட்டு பண்ணும்போது மொபைலில் இருக்கிற சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடாது. பேட்ரி எது கனெக்டும் பண்ணக்கூடாது. போர்டை மட்டும் செப்பரேட்டாக வச்சு நம்ம செக் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ கூல் டெஸ்ட்டு பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த காம்பனண்ட்லாம் செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டர், டயோடு, இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா கெப்பாசிட்டர் 99% நமக்கு பேரலாக தான் வரும். அதே மாதிரி டயோடு 50% பேரலில் வரும், 50% சீரீஸில் வரும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ரெசிஸ்டர் எத்தனை பர்சன்டேஜ்? 80% சீரீஸில் வரும், 20% பேரலில் வரும். புரியுங்களா? அதே மாதிரி காயில் நமக்கு சேம் அதே மாதிரி தான், சீரீஸ்லேயும் வரும், பேரலல்லையும் வரும். இந்த மாதிரி நிறையா காம்பனண்ட்லாம் உங்களுக்கு எதெல்லாம் பேரலில் வருதோ அந்த காம்பனண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் கூல் டெஸ்ட் பண்ணும்போது. இதில் ஜிஆர் வேல்யூ எப்படி வரணும், எவ்வளோ வரணும், எந்த இடத்துல ப்ராப்பராக வரணும், எந்த இடத்துல ஃப்ளக்ஷுவேட் ஆகணும் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், லோ பூட் கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லோ பூட் கண்டிஷன் டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 50 மில்லி ஆம்பியரிலிருந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். இப்போ டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் பண்ணியாச்சு. பூட் கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக எனக்கு 80 60 இந்த மாதிரி ரீடிங் எடுத்துக்கிட்டு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிவேர்ஸ் ஆகிட்டே வந்து 0 ஆயிரும். இப்போ 60ன்னு எடுக்குதுன்னு 50 40 30 20 அப்படின்னு வந்து 0 ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே அப்படியே வந்துடும். இதுக்கு மேலே ரீடிங் போகாது. எவ்வளோ தான் நீங்கள் பவர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் 40க்கு மேலே ரீடிங் தாண்டாது, 60க்கு மேலே ரீடிங் தாண்டாது. அப்படியே ஸ்டேபிளாக தான் நிற்கும். பவர் கீ ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி அப்படியே ரீடிங் 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், லோ பூட் கண்டிஷன் சொல்லுவோம். லோ பூட் கண்டிஷன் மதர் போர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கூல் டெஸ்ட்டு செஞ்சே ஆகணும். மதர் போர்டு ஃபுல்லாக கூல் டெஸ்ட்டு செஞ்சே ஆகணும். கூல் டெஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லைன் ஓப்பன் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு செக்ஷனில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும், சுவிட்சிங் லைனு உங்களுக்கு வோல்டேஜ் வராமல் இருக்கும், இல்லை இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லைன் பிரேக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் கூல் டெஸ்ட்டில் பண்ணணும். கூல் டெஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு இது ஃபால்ட் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பக் வோல்டேஜ் ஹாட் டெஸ்ட்டு பண்ணணும். கூல் டெஸ்ட்டில் லைன் எல்லாமே ஓகேவாக இருக்கா, காம்பனண்ட்லாம் ஓகேவாக இருக்கான்னு தான் தெரியுமே தவிர, ஆனால் ஹாட் டெஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு
வோல்டேஜ் வருதா இல்லையாங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சிடும். இப்போ வோல்டேஜ் ப்ராப்பராக வருதா இல்லை ஃப்ளக்சுவேட் ஆகுதா இல்லை வோல்டேஜ் சுத்தமாக வரலையா அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். ஹாட் டெஸ்ட்டு பண்ணணும். ஹாட் டெஸ்ட்டு பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு செக் பண்ணிடுறாங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரிக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ மல்டிமீட்டர் ஹாட் டெஸ்ட்டு வோல்டேஜ் மோடில் டிசி மோடில் வச்சுட்டு செக் பண்ணுங்கள். மினிமம் பேட்டரியில் 3.6 வோல்ட் இருக்கணும். 3.6 வோல்ட் இருக்கணும். ஆனால் நம்மளால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், 3 வோல்ட்டு 3.2 வோல்ட் இந்த மாதிரி லோ பேட்டரி மூலிமா லோ பேட்டரியை வச்சுட்டு செக் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வோல்டேஜ் ப்ராப்பராக நமக்கு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பேட்டரி லோ பேட்டரி வந்து பேட்டரியை பூஸ்டப் பண்ணுங்கள். பூஸ்டப் பண்ணுறதுக்கு பேட்டரி பூஸ்டப் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், டிசி பவர் சப்ளை தான் பார்க்குறோம். ஸோ டிசி பவர் சப்ளையிலே பேட்டரி பூஸ்டப் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? டிசி பவர் சப்ளையிலேயே பேட்டரி பூஸ்டப் பண்ணிக்க முடியும். பேட்டரி பூஸ்டப் பண்ணுறதுக்காக டிசி பவர் சப்ளையில் 9 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 9 வோல்ட்டு 2 ஆம்பியர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் கரெக்டாக நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா 30 செகண்டு ஓகேங்களா, விட்டு நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு சில என்ன பண்ணுங்க, ஜம்பர் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பேட்டரி லைஃப் குறையும், பேட்டரி பல்ஜ் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 30 செகண்டு கனெக்ட் பண்ணி வைங்க. 30 செகண்ட் முடிஞ்சுதா டிஸ்கனெக்ட் பண்ணிங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் 30 செகண்ட் வைங்க. உங்களுக்கு குயிக்காக பேட்டரி பூஸ்டப்பும் ஆயிரும். ரெண்டாவது பேட்டரி லைஃப் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மிஸ்டேக் எந்த டேமேஜும் ஆகாது. சரியா? ரைட். இப்போ பேட்டரியில் 3.6 வோல்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், பேட்டரியிலேருந்து வி பேட் லைனில் எனக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபுல்லாக வோல்டேஜ் ஃபுல்லாக எனக்கு மதர் போர்டில் வராது. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிடுவோம். சார்ஜிங் கேபிளும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல வோல்டேஜ் வரும், ஒரு சில இடத்துல வோல்டேஜ் வராது. எந்த இடத்துல வோல்டேஜ் வராது, செகண்டரி லைனில் எனக்கு வோல்டேஜ் வராது. இந்த இடத்துல எப்போ வோல்டேஜ் எனக்கு வரும், பவர் கீயை ட்ரிகர் பண்ணுங்கள். பவர் கீயை ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள், வோல்டேஜ் ப்ராப்பராக வருதா இல்லை ஃப்ளக்சுவேட் ஆகுதா இல்லை சுத்தமாக வரலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே செக் பண்ணும்போது நமக்கு வந்து இஎம்எம்சி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சிபியூ இது ரெண்டுமே வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. லோ பூட்டிங் கண்டிஷனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிபியூ ப்ராப்ளம் இருக்கும். சிபியூ ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரேம் கண்டிஷன் டபுள் டக்கர் ஐசியாக இருந்துச்சுன்னா யோசிக்க வேண்டாம், சிபியூ ரேம் ரெண்டுமே ரீபால் பண்ணிடுங்க. சிங்கிள் ஐசியாக இருக்குது அப்படின்னா சிபியூ தனியாக இருக்குது, ரேம் தனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிபியூ ரீபால் பண்ணிங்கன்னா 90% உங்களுக்கு மொபைல் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனில் ஏதாவது பிரேக் ஆகிருக்கா, இல்லை வேறு யாராவது கடையில் கொடுத்து ஹீட் பண்ணியிருக்காங்களா, ஐசி ரீபால் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்கா, இல்லை போர்டு பெண்ட் ஆகிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிபியூ ரீபால் பண்ணணும். இந்த சிபியூ ரீபால் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. சிபியூ எடுத்து ரீபால் பண்ணி வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை கிளியர் ஆகிருமா, இல்லை எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். எந்த இடத்துல க்ரியேட் ஆகும், சிபியூ ரீபால் பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. எப்படி ரீபால் பண்ணணும், எப்படி ஐசியை ரிமூவ் பண்ணணும், எப்படி ஐசியை ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் ஹீட் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், எந்த மாதிரியான நாசல் நான் யூஸ் பண்ணணும், இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதனாலே பார்த்திங்க என்ன ஆகும், ஒரு பிரச்சனை இப்போ 2-3 பிரச்சனையாக மாறிடுது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 20ஆம் பேசிக் டு அட்வான்ஸ் ஆண்ட்ராய்ட் மாஸ்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து சீட் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு புக்கிங் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அக்காமடேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக பேசிக் டு அட்வான்ஸ் சிப் லெவல் வரைக்கும் டபுள் டக்கர் ஐசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி டெய்லி 2 ஹவர்ஸ் தேரி நடக்கும். தேரி முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் கிளாஸ் நடக்கும். ஏன்னா தேரிங்கிறது நானாக வந்து புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது, புதுசாக நான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா தேரி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஊரில் உட்காந்துட்டு கூகுளில் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறது கிடைக்கும். கூகுள்லேயும் நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராக்டிக்கல் அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இங்கே என்ன கற்றுக்குறீங்களோ அதுதான் அங்கே போய் பண்ணும்போது நீங்கள் அதை தான் நீங்கள் அங்கே உங்கள் ஊர்லேயும் பண்ண போகிறீங்க. அதே தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. அதை தான் வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. புரியுது இல்லைங்களா? ரைட். இப்போ இந்த பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். நம்ம அடுத்தது போவோம், அடுத்த ஸ்டெப்பு போவோம். இப்போது ஹை பூட் கண்டிஷன் பார்த்துட்டோம்,
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, லோ பூட் கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், ஓகே பூட் கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் இல்லையா. இப்போ ஒரு சில மொபைல் வருது, அந்த சில மொபைலில் எந்தெந்த மாதிரியான டிசி ரீடிங் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்துவதற்கு முன்பாகவே ஆம்பியர் எடுத்தால், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆட்டோ ஆம்பியர் எடுக்க கிடையாது. பவர் பட்டன் பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் கீ ட்ரிகர் பண்ண ஒன்று ஆம்பியர் கரெக்டாக எடுக்குது, ரெண்டாவது ஆம்பியர் அதிகமாக எடுக்குது, மூணாவது ஆம்பியர் கம்மியாக எடுக்குது. இந்த 3 விதமாக பார்த்தோம் இல்லையா. இப்போது நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியர் எடுக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மொபைலில் ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். மொபைலில் ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது. இது ஃபுல் ஷார்ட்டாக ஹாஃப் ஷார்ட்டாக, இது எப்படி ஃபைன் பண்ணுறது? ஷார்ட்டுங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஃபுல் ஷார்ட்டு ஹாஃப் ஷார்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஃபுல் ஷார்ட்டு அப்படின்னா நமக்கு ப்ரைமரி லைனில் வர்றதுக்கு எல்லாமே ஃபுல் ஷார்ட்டு, செகண்டரி லைனில் வர்றது எல்லாமே ஹாஃப் ஷார்ட்டுன்னு சொல்லியிருக்கும். பட் ஷார்ட் எங்கே இருந்தாலும் ஒன்று தான், மொபைல் ஆன் ஆகாது. அது ப்ரைமரி லைனாக இருக்கட்டும், ஸோ செகண்டரி லைனாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே வந்து எனக்கு ஷார்ட் இருந்துச்சுன்னா மொபைல் ஆன் ஆகாது. இதே ஆக்டிவ் லைனில் உங்களுக்கு ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்டிவ் லைனில் ஷார்ட் இருந்துச்சுன்னா மொபைல் ஆன் ஆயிரும். புரியுதுங்களா? ப்ரைமரி லைனு செகண்டரி லைன் இது ரெண்டுலேயுமே ஷார்ட் இருந்துச்சு மொபைல் ஆன் ஆகாது. டிசி பவர் சப்ளையில் பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்துரும். ஆனால் ஒரு சில மொபைலில் பூட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்போம், ஆட்டோமேட்டிக்காக ரீடிங்கே எடுக்காது. ஆனால் மொபைல் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். ஆனால் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? ஆக்டிவ் வோல்டேஜ் லைனில் ஷார்ட் இருக்கும். இப்போ ஆக்டிவ் வோல்டேஜ் லைன்னா எது? இப்போ மைக்குக்கு வரக்கூடிய லைன், ஆடியோடைய அவுட்புட் லைன், இதெல்லாம் ஷார்ட் இருந்துச்சுன்னா மொபைல் ஆன் ஆயிரும். புரியுதுங்களா? ஆனால் நான் உள்ளே போயிட்டு யூடியூப்பில் ஒரு சாங்கோ இல்லை வீடியோ ஏதோ ப்ளே பண்ண அப்படியே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். எனக்கு ஒரு இன்கமிங் கால் வந்துச்சுன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஆக்டிவ் லைனில் எனக்கு ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகும். பட் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அது அந்த ஃபங்க்ஷன் மட்டும் பண்ண முடியும். இப்போ கேமரா லைன் ஆகட்டும், இல்லை மைக் லைன் ஆகட்டும், இல்லை ஆடியோ லைன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா ஆக்டிவ் லைன் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த செக்ஷனுக்கு நான் வோல்டேஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஷார்ட் ஆச்சு அப்படின்னு மொபைல் ஆஃப் ஆயிரும், ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும். புரியுங்களா? இதை வந்து நம்ம மல்டிமீட்டர் மூலிமா பேசிக்காக நம்ம வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், கூல் டெஸ்ட் ஹாட் டெஸ்ட் மூலிமா இதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ரைட். அடுத்தது டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 80லேருந்து 200 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு ஆம்பியர் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். இதுக்கு முன்னாடி ஆம்பியர் எப்படி பார்த்தோம்? ஒன்று அதிகமாக எடுக்கும், ஒன்று கம்மியாக எடுக்கும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். இந்த மாதிரி பார்த்தோம். இல்லைன்னா கரெக்டான ரீடிங் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் என்ன ஆகுது? ரீடிங் 80, 120, 200க்குள்ளே ரீடிங் போயிட்டு அப்படி ஸ்டக்காக நின்றுச்சு. பவர் பட்டன் ரிலீஸ் பண்ணாலும் ஜீரோவும் ஆக மாட்டேங்குது, இன்க்ரீஸும் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சில மொபைலில் ரீடிங் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீடிங் வரும்போது பவர் பட்டன் ரிலீஸ் செய்வது 0 ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? சாஃப்ட்வேர் பிரச்சனை இருக்கும். ஸ்டெப் 2ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம்? பிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். பிசியில் கனெக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போர்ட் டிடெக்ட் ஆயிரும். போர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளாஷ் பண்ணியிருப்போம். ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகிடும். ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா ரேம் சைடு ப்ராப்ளம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி செக்ஷனில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இப்போ ரேம் சைடு ப்ராப்ளம், ரேம் வந்து நம்ம கழட்டி பிஜி அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பிஜி அடாப்டரில் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மொபைல் ரேம் வந்து கனெக்ட் ஆகும். ரேம் இப்போ கனெக்ட் ஆகிருச்சு, ஐடென்டிஃபை கொடுக்குற டிடெக்ட் ஆகலை, டிடெக்ட் ஆகலை அப்படின்னா ரேம் சேஞ்சஸ் பண்ணணும். இல்லை டிடெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா செக்யூரிட்டி ஃபைல், டம்ப் ஃபைல் எல்லாம் பேக்கப் எடுத்து ரேமை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடும். ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகலைன்னா ரேமை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? அப்போ சாஃப்ட்வேர் செக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் செக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? ஹார்ட்வேர் கம்ப்ளீட்டாக நான் கற்று வச்சுருந்தேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் பாசிபிள் ஆகும். ஹார்ட்வேரே தெரியல, எனக்கு ஒரு ரேம் ஒரு ஐசி கழட்டி ரீபால் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா சாஃப்ட்வேர் பாசிபிள் கிடையாது. சாஃப்ட்வேர் தான் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். சும்மா டேட்டா கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணுறோம், எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறோம், இதெல்லாம் பேசிக் சாஃப்ட்வேர். நான் சொல்கிறது ப்ரோக்ராமிங். புரியுதுங்களா? ரைட். இப்போ ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று சாஃப்ட்வேர் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மொபைல் ஆன் ஆகிடும். சாஃப்ட்வேர் ஆகலை, போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஏன் போர்ட் டிடெக்ட் ஆகலை? போர்ட் ஏன் டிடெக்ட் ஆகலை? ஒன்று சிசி போர்டில் பிரச்சனை இருக்கும், சிசி போர்டை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். B2B கனெக்டர் அதுலேயும் பிரச்சனை இருக்கும், அதையும் மாற்றிடுவோம். அதுக்கு அடுத்து போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா DMDP லைன் இது எல்லாமே செக் பண்ணுறோம். எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ போர்ட் கம்பல்சரி டிடெக்ட் ஆகணும் இல்லையா? டிடெக்ட் ஆகலை அப்படின்னா அப்போ CLK ரெசிஸ்டர் ஜம்பர் பண்ணுவோம். CLK ரெசிஸ்டர் ஜம்பர் பண்ணிவிட்டு செக் பண்ணி இப்போ கம்பல்சரி போர்ட் டிடெக்ட் ஆகும். சரியா? இப்போ CPU சைடு ஃபால்ட் இருக்குது, ரேம் சைடு ஃபால்ட் இருக்காங்கிறது எக்ஸாக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸில் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா?
இதே மாதிரி இந்த கிளாஸில் நீங்கள் வரும்போது இந்த பேட்ச் ஜனவரி பேட்ச் ஆகட்டும், பிப்ரவரி பேட்ச் ஆகட்டும், மார்ச் பேட்ச், இந்த 3 பேட்ச்லையும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் லைவ் ஈவெண்ட்டில் ஒர்க் ஷாப் 2 டேஸ்க்கு உண்டான ஒர்க் ஷாப் டிக்கெட்டு வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டெல்லி வர்றது போகிற செலவு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் உங்களுடைய செலவு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு உண்டான வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 1 டே ஒர்க் ஷாப் டிக்கெட் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். அடுத்தது சாஃப்ட்வேர், ஹார்ட் டிஸ்க்கு நம்ம சாஃப்ட்வேர் பண்ணோம், சாஃப்ட்வேர் நமக்கு அதில் இல்லை அப்படின்னு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை. ஹார்ட் டிஸ்க்கு மொபைலில் எப்படி வரும்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, மொபைலையும் யூஸ் பண்ணும். மொபைலில் வந்து ஹார்ட் டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம். மெமரி கார்டு தான் ஹார்ட் டிஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ மெமரி கார்டு ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு ஷார்ட் ஆகிருக்கும், இல்லை கெப்பாசிட்டிக்கு அதிகமாக இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 GB தான் கெப்பாசிட்டி இருக்குது, இந்த மொபைலில் 8 GB கெப்பாசிட்டி, இந்த மொபைலில் 32 GB வரையும் தான் இதில் கெப்பாசிட்டி எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி ஒரு சில மொபைல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அதிகமான கெப்பாசிட்டி உள்ள எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 512 GBயில் உள்ளது நான் மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ மொபைல் ஹேங் ஆன் லோகோ ஆயிரும், அப்படி நின்று மொபைல் பூட் ஆகாது. அதே மாதிரி கீபேட் மொபைல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கீபேட் மொபைலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மெமரி கார்டு போட்டதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகாது, மெமரி கார்டு கழட்டிட்டு ஆன் ஆகிடும். ஏன்னா உள்ள வைரஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் வைரஸே இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகும். பட் அந்த எக்ஸ்டர்னல் மெமரி கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகுது, சப்போர்ட் ஆகலை மொபைல், அதனால் மொபைல் ஆன் ஆகாது. இல்லை மெமரி கார்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கும், மெமரி கார்டு ஷார்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னா மொபைல் உங்களுக்கு ஆன் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூ. அதுக்கடுத்து ரேம் சைடு பிரச்சனை. நம்ம தான் சாஃப்ட்வேர் தான் கம்ப்ளீட் ஆகலையே, சாஃப்ட்வேர் பண்ண முடியலையே, இப்போ டைரெக்டாக ரேமுக்கு வந்துட்டோம் இல்லையா? ரேமை பிரச்சனை, ரேமை வந்து எடுத்து ப்ரோக்ராம் பண்ணோம், ரீபால் பண்ணுறோம், இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இதே டபுள் டேக்கர் ஐசியாக இருக்குது அப்படின்னா CPU ரேமு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதை கழட்டி நம்ம ரீபால் பண்ணுவோம். அதே மாதிரி கனெக்டர் சைடு ஏதாவது வாட்டர் டேமேஜ், ரெசிஸ்டர் ஏதாவது ஓப்பன் ஆகிருந்துச்சி, ஏதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம், இல்லை காம்பனண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சி, இதெல்லாம் ஐஸ்கேனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபால்ட்டை தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ரைட். அடுத்து ஸ்டெப் 3யில் பார்த்தீங்கன்னா டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 40 முதல் 50 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு 0 ஆகிடும். அப்பொழுது நாம் சரிபார்க்க வேண்டியது என்னென்ன? ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும், லைன் சுவிட்சிங் லைனில் ஏதாவது ஃபால்ட் இருக்கும், பவரில் பார்த்திங்கன்னா பக் காயில், பக் லைன், சுவிட்சிங் லைன், இதில் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், இல்லை சுத்தமாக வோல்டேஜ் வராது. அப்போது பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, புரியுது இல்லையா? பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, CPU பக்கத்தில் உள்ள காம்பனண்ட் ஏதாவது மிஸ் ஆயிருச்சு, இல்லை வேறு கடையில் கொடுத்து ஓவராக ஹீட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக ரீபாலிங் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஐஸ்கேன் மூலிமா இதை செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ட் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்து நீங்கள் எதாச்சும் ப்ராப்பராக ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்கு கம்பல்சரி உங்கள்கிட்ட மைக்ரோஸ்கோப் தேவைப்படும், நல்ல ஒரு சால்டிங், நல்ல ஒரு SMD பிளேயர் வாங்கி வச்சுருங்க. எதுவுமே இல்லாமல் ஃபால்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு இதை ப்ராப்பராக நான் சர்வீஸ் பண்ணணும், CPU ரீபால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை உன்னால் சரி பண்ண முடியாது. ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு கம்பல்சரி ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டூல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 100லேருந்து 130 வரைக்கும் ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்வதற்கு முன்பாக ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். 100லேருந்து 130 வரைக்கும் பவர் பட்டன் மொபைல் வருது, பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டேன், பவர் பட்டனை ட்ரிகர் பண்ணுறோம். ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆம்பியர் எடுக்குது. எவ்வளோ, 50, 80, 100, 120, 130, ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு 0 ஆயிரும். பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணாலும் சரி, பண்ணலை அப்படின்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 0 ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மதர் போர்ட் சைடு ப்ராப்ளம் இருக்காது. ஒன்று பூட் கேபிள் ப்ராப்ளமாக இருக்கும், ரெண்டாவது B2B ஃப்ளக்ஸ் கேபிள் ப்ராப்ளமாக இருக்கும். B2B ஃப்ளக்ஸ் கேபிள் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஒரு சிலர் என்ன பண்ணுங்க, லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் கூட எனக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி B2B கனெக்ட், அந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வருது இல்லையா கனெக்ட், அதில் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்குது, எடுக்கிறப்போ சால்டிங் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம், கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூ வரும். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா சப்போர்டு பிரச்சனை. சப்போர்டு ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டூப்ளிகேட் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது மூணுமே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஏன்னா சப்போர்ட் ஸ்டிப் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் நார்மலாக வச்சு ஆன் பண்ணி உங்களுக்கு மொபைல் ஆன் ஆயிரும். சப்போர்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி மொபைல் ஆன் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர்
அட்டன் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். 5வது, டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 20, 80, 100, 120, 200, 240, 300 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு ஆம்பியர் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதா? இது வந்து ஓகே பூட் கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஸ்டார்டிங்லேயே ஓகே பூட் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஆம்பியர் அதிகமாகி கொண்டே போகும். அப்பொழுது வைப்ரேட்டாக மட்டும் ஆகும். அப்பொழுது நாம் சரிபார்க்க வேண்டியது. ஏன்னா கஸ்டமருக்கு தெரியாது மொபைலே ஒன்றுமே வரமாட்டேங்கணும், ஏன்னா பேட்டரி சார்ஜ் இல்லை. இப்போ கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா போட்டு செக் பண்ணுவோம். நம்மக்கிட்ட பேட்டரி இல்லை, ஓகேவா? டிசி பவர் சப்ளையில் செக் பண்ணுறோம். டிசி பவர் சப்ளை 4.2 வோல்ட் 3 ஆம்பியர் செட் பண்ணிங்க. பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது ஓகே பூட் கண்டிஷன். மொபைல் வந்து வைப்ரேட் மட்டும் வருது, வேறு எதுவுமே ஸ்க்ரீனில் வரல அப்படின்னா ஒன்று டிஸ்பிளே பிரச்சனையாக இருக்கும். 2வது, பேக்லைட் காயில், பேக்லைட்டில் டிஸ்பிளே லைட்டிங் காயில் ஐசி வருது இல்லையா, அது பிரச்சனையாக இருக்கும், ஐசி பிரச்சனையாக இருக்கும். 4வது, லைட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய டயோடு ஃபால்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலுமே எனக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர், டிஸ்பிளே ஜாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எஃபிசி கனெக்டர், இதில் ஏதாவது ஃபால்ட்டு இருக்கும், இதில் லைன் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். அதனால் எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே லைட்டிங் வரலை. புரியுது இல்லையா? இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும். மொபைல் வைப்ரேட் மட்டும் வருது. இப்போ இது சாஃப்ட்வேர்னாலேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். மொபைல் வைப்ரேட் ஆகும், மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஒரு சில மொபைல் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும், மொபைல் கம்ப்ளீட் ஆனே பூட்டிங்காக உள்ளே போயிடும். இப்போது மொபைல் சைலண்ட்டில் இருக்குது, மொபைல் வைப்ரேட் வந்துச்சு, மொபைல் பூட்டிங்காக உள்ளே போயிருச்சா இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா, நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிம் கார்டு இன்செர்ட் பண்ணிடுங்க. மொபைலுக்குள்ளார ஒரு சிம் கார்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அதில் இன்கமிங் கால் வந்துருச்சு அப்படின்னா, ரிங் சவுண்ட் வந்துருச்சு, இன்கமிங் கால் வருது இல்லை வைப்ரேட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு 99% டிஸ்பிளே ப்ராப்ளம், டிஸ்பிளே லைட்டிங் செக்ஷனில் இல்லை டிஸ்பிளே ஜாக், இது 3ல் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு நாட் ரீச்சபிள் வருது, சுவிட்ச் ஆஃப் வருது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட்வேர் பிரச்சனை தான், சாஃப்ட்வேர் பிரச்சனை. கண்டிப்பாக உங்களுக்கு இது சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், ஹார்ட்வேர் பிரச்சனை கிடையாது. புரியுது? மொபைல் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நம்ம பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கிளாஸ்க்கு வரும்போது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது, எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எப்படியெல்லாம் செய்யணும், எந்தெந்த மெத்தடில் என்னென்ன செய்யணுங்கிறத நான் கண்டிப்பாக இன்னும் சொல்லலை. சரியா? ரைட். இதெல்லாம் கிளாஸில் வரப்போ உங்களுக்கு நான் டைமிங் நம்ம அதிகமாக கிடைக்கும். நான் அதிகமாக உங்களுக்கு இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோவை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக ஒன்றும் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது, டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 47 94 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு 0 ஆகிவிடும். அப்பொழுது நாம் சரிபார்க்க வேண்டியது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ பூட் கண்டிஷனில் வந்துடும். புரியுதா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 47 வரைக்கும் போயிட்டு 0 ஆயிடுது. இல்லை அப்படின்னா 70, 80 வரைக்கும் போயிட்டு 0 ஆயிடுது. பவர் பட்டன் ரிலீஸ் பண்ணோன்னே 0 ஆயிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் PMU ஐசி ப்ராப்ளம் இருக்குது, மெயின் பவர் ஐசி, இல்லைன்னா PMI செகண்ட் பவர் ஐசி, இதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரீடிங் வரும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா PMI இருக்காது, அதுக்கு பதிலாக சார்ஜிங் ஐசி கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் ஐசி. அப்போ சார்ஜிங் ஐசி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சார்ஜிங் ஐசி எல்லாமே இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே ஓகே, VBus லைன் ஓகே, VPH லைன் ஓகே, VBAT லைன் ஓகே, இது எல்லாமே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் பவர் ஐசியை பார்க்கணும். பவர் ஐசி HRC பண்ணணும். பவர் ஐசி HRC பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஆன் ரீசெட் லைனை நீங்கள் என்ன பண்ணணும், வோல்டேஜ் செக் பண்ணணும். பவர் ஆன் ரீசெட் லைன் 1.8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா பவர் ஐசி செக்ஷன் எல்லாமே ஓகே கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். பவர் ஆன் ரீசெட் லைனில் வோல்டேஜ் வரலை அப்படின்னா பவர் ஐசியை HRC பண்ணணும். HRC அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஹெச்னா ஹீட் பண்ணி பார்க்குறது, ஹீட் பண்ணி லேசாக ஷேக் பண்ணி பார்ப்போம் பேஸ்ட் வச்சு. ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்னா ரீபாலிங் பண்ணுறது, எடுத்துகிட்டு ஐசி எடுத்து ரீபால் பண்ணி அதே ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆகலை அப்பையும் திரும்பவும் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிடுவோம் ஐசியை, பழைய ஐசியை எடுத்துகிட்டு புதிய ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் HRCன்னு சொல்லுவோம். சரியா? இந்த HRC பண்ணும். சப்போஸ் 1.8 வோல்டேஜ் GR வேல்யூ 1.8 வோல்டேஜ் வந்துருச்சு, பவர் ஆன் ரீசெட் லைனில் 1.8 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து CPU ரீபால் பண்ணுவோம், RAM ரீபால் பண்ணிடுவோம். புரியுதா? CPU ரீபால் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்? PS ஹோல்டு லைன்லையும் வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். PS ஹோல்டு லைனில் 1.8 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக RAM சைடு போயிருங்க. PS ஹோல்டு லைனில் 1.8 வோல்ட் வரல அப்படின்னா CPU ரீபால் பண்ணிடுங்க. புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்த 7வது ஸ்டெப்பில் பார்த்துருவோம். டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்துவதற்கு முன்பாகவே ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது.
இதுக்கு முன்னாடி ரீடிங் செக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்து அது வந்து டபுள் டிஜிட்டில் ரீடிங் எடுத்துச்சு. இப்போ என்கிட்ட வந்திருக்க மொபைல் என்ன பண்ணுறோம், பூட் கேபிள் நான் கனெக்ட் பண்ணுறேன், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது சிங்கிள் டிஜிட்டு. இப்போ டிசி பவர் சப்ளை 3 டிஜிட் இருக்கும் இல்லையா, 4 டிஜிட் டிஸ்பிளே இருக்கும், அதில் சிங்கிள் டிஜிட் மட்டும் 1 2 1 2ன்னு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பவர் ஐசி ஷார்ட் ஆகிருக்கு, யோசிக்க வேண்டாம், விபிஹெச் லைனே ஷார்ட்டு. விபிஹெச் லைன் எங்கே இருக்குது, பவர் ஐசிலேருந்து நமக்கு வரக்கூடிய விபிஹெச் லைன். ஒன்று பவர் ஐசி ஷார்ட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா விபிஹெச் லைனில் நமக்கு வரக்கூடிய பூட் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா பூட் கெப்பாசிட்டர் சீரீஸில் வந்துடும், ஃபில்டர் கெப்பாசிட்டர் பேரலில் வந்துடும். அப்போ ஃபில்டர் கெப்பாசிட்டர் என்ன ஆகுது, ஷார்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நமக்கு பவர் ஐசி ஷார்ட்டாக இருக்கும். விபிஹெச் லைனில் வரக்கூடிய ரெண்டே தான், ஒன்று ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஐசி. இதுதான் பிரச்சனை. இது ரெண்டுமே எடுத்துகிட்டு ரீபால்லாம் கிடையாது, ரீப்ளேஸ் தான், டைரெக்டாக எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் 99% சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட நிறைய மொபைல் வந்திருக்கு, நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது 99% எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது டிசி மிஷின். டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்துவதற்கு முன்பாகவே ஆம்பியர் 10 வரை எடுக்குது, மாறி மாறி எடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் டிஜிட்டில் ஆட்டோமேட்டிக் ஆம்பியர் எடுத்துச்சு, சிங்கிள் டிஜிட்டில் 1 2 1 2. பட் இந்த இடத்துல என்ன டபுள் டிஜிட்டுக்கு மாறிடுச்சு, டபுள் டிஜிட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ரீபாலிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் ஆம்பியர் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா ரீபால் கிடையாது, ரீப்ளேஸ் மட்டும்தான். ஆனால் டபுள் டிஜிட்டில் உங்களுக்கு ஆம்பியர் எடுத்துச்சு அப்படின்னா ஒன்று லைனில் பிரச்சனை இருக்குது, லைனில் பவர் ஐசியில் வரக்கூடிய செகண்டரி லைனில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரைமரி லைன் கிடையாது, செகண்டரி லைனில் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த லைனை நம்ம ட்ரேஸ் பண்ண 1.8 வோல்டேஜ் லைன்னு சொல்லுவோம். இப்போ 1.8 வோல்டேஜ் லைன்னு எல்லா செக்ஷனுமே கிடைக்கும், பவர் ஐசி கிட்ட மட்டும் கிடையாது, பவர் ஐசிலேருந்து எல்லா செக்ஷனுக்குமே 1.8 வோல்டேஜ் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்ஷன் போயிருங்க. இப்போ 1.8 வோல்டேஜ் லைனு ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷன் போயிருங்க. நெட்வொர்க் செக்ஷன் ஆகட்டும், அந்த இடத்துல 2G 3G ஐசி ஆகட்டும், இல்லை 4G ஐசி ஆகட்டும். இப்போ இந்த ஐசியில் வந்து நோஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த நோஸ் பாயிண்ட்லேருந்து 7வது பின்னு கவுண்ட் பண்ணுங்கள். நோஸ் பாயிண்ட்லேருந்து 7வது பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்டேஜ் லைன். நிறைய மொபைலில் இதுதான் நான் செக் பண்ணுறேன், நிறைய மொபைலில் பார்த்துருக்கேன். 7வது பின்னில் செக் பண்ணுங்கள், ஜிஆர் செக் பண்ணுங்கள். ஜிஆர் வந்துருச்சு அப்படின்னா 1.8 வோல்டேஜ் லைன், எவ்ரிதிங் ஓகே. அதில் ஜிஆருக்கு பதில் 4 × 0 வருது அப்படின்னா 1.8 வோல்டேஜ் லைனு ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் நான் எப்படி கிளியர் பண்ணுறது, உங்கள்கிட்ட அந்த என்ன மாடல் மொபைல் வந்து அந்த மாடலுடைய பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கிமேட்டிக் நிறைய மாடல் இப்போ அப்டேட் இல்லை, ஓகே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிட் மேப் கம்பல்சரி இருக்கும் இல்லையா, அப்போ பிட் மேப் ஓப்பன் பண்ணிங்க. பிட் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், எந்த செக்ஷனுக்கு போகுது இப்போ அந்த இடத்துல செக் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணி 99% ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும் ஈஸியாக. புரியுதா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஷார்ட் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 1.8 வோல்டேஜ் லைனில் ஷார்ட் கிடைக்கல, அப்போ ஆக்டிவ் வோல்டேஜ் லைனில் ஷார்ட் இருக்கும். 1.8 வோல்ட் நார்மல் வோல்டேஜும் வரும், அதே மாதிரி 1.8 வோல்ட்டு ஆக்டிவ் வோல்டேஜ்லேயும் வரும். இப்போ ஆக்டிவ் வோல்டேஜ்லேயும் எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், ஐசியை நம்ம ஒரு டைம் ரீபால் பண்ணிடுவோம். ஐசியை ரீபால் பண்ணுவோம், ரீபால் பண்ணி வச்சு செக் பண்ணிப்போம். அதாவது மெயின் பவர் ஐசியை ஹெச்ஆர்சி பண்ணுவோம், இல்லை அப்படின்னா சார்ஜிங் ஐசி ஒரு சில மொபைலில் வர்றதில்லை, சார்ஜிங் ஐசி வர்றதில்லை. அந்த சார்ஜிங் ஐசி எதில் வருது, பிஎம்ஐயில் இன்பில்ட்டாக வந்துடுது, பிஎம்ஐயில் இன்பில்ட்டாக வந்துடுது. இதை வந்து ரீபால் பண்ணி பார்ப்போம். சரியா, அதுலேயும் ரெடி ஆகலை அப்படிங்கிறப்போ சார்ஜிங் ஐசி இல்லை, பிஎம்ஐயும் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல பிக்யூ ஐசி கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்யூ ஐசியை சேஞ்ச் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சார்ஜிங் செக்ஷன் சம்மந்தமாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சார்ஜிங் செக்ஷனில் கம்ப்ளீட்டாக நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். சார்ஜிங் செக்ஷனில் என்ன வரும், சப் போர்டு வரும், சிசி போர்டு வரும், ஃப்ளக்ஸ் கேபிள் வரும், ஓவிபி ஐசி வரும், இந்த மாதிரி நிறையா வருது இல்லையா. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். இதைத்தான் வந்து தனித்தனியாக அங்கே எழுதி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து 9வது பாயிண்ட்டு, டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 90லேருந்து 106 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு ஆம்பியர் ஸ்டக் ஆகி நின்றும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீடிங் பார்த்தோம், ஆம்பியர் ஸ்டக் ஆச்சு எவ்வளோ, 3 டிஜிட்டில். 3 டிஜிட்னா எவ்வளோ, 130 வரைக்கும் ரீடிங் போச்சு, ஆனால் ஆம்பியர் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, 110க்குள்ளாரியே எனக்கு ஆம்பியர் ஸ்டக் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு பிரச்சனை என்ன ஆகுது, 99% ரேம் சைடு பிரச்சனை, இல்லை சிபியூ ரீபால் பண்ணணும். ரேமுக்கும் சிபிக்கும் கம்யூனிகேட் கிடையாது, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு சில மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா ரேமுக்கும் சிபிக்கு சென்டரில் ரெசிஸ்டர் வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, குளூ கட் பண்ணுறேன்னு அந்த ரெசிஸ்டர் பிடிங்கி எடுத்திருப்பாங்க, சிஎல்கே ரெசிஸ்டர் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க.
VCC லைனை டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டேட்டா லைனோ இல்லை கமாண்டில் CMD லைனோ இல்லை CLK லைனோ இல்லை ரெசிஸ்டோ ஏதோ காம்பனண்ட் ஏதோ டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும். 120 வரைக்கும் போய் ஸ்டக்காகி நின்றும். 110க்குள்ளார ரீடிங் போகும், ஆனால் ஸ்டக்காகி அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாக நின்றும். புரியுதா? இது ரெண்டுமே இல்லை, ப்ராப்பராக போர்டு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா CPU ரீபால் பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். ஏன்னா CPU ஓவராக ஹீட் ஆகுது. அதிகமாக யூஸ் பண்ணும்போது, அதிகமாக கேம் பார்க்கும்போது, பிரைட்னஸ் அதிகமாக வைக்கும்போது, வோல்டேஜ் அதிகமாக நமக்கு கொடுக்கும்போது, ரொம்ப நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா CPU ஓவராக ஹீட் ஆகுது. CPU ஓவராக ஹீட் ஆகிறதுனால என்ன கீழே இருக்கிற பால்ஸில் ட்ரை சால்ட் ஆகிடுது. ட்ரை ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அப்போ CPUக்கும் ரேமுக்குள்ளே கம்யூனிகேட் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ரீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ CPU எடுத்து ப்ராப்பராக ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு விஷயம், பேஸ்ட் வச்சு நார்மல் ஐசி இருந்துச்சா பேஸ்ட் வச்சு லேசாக ஹீட் பண்ணி பாருங்கள், மொபைல் ஆன் ஆயிரும். ஒரு சில மொபைலில் பேஸ்ட் வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி அங்கேயே பேஸ்டட் ஐசியாக தான் இருக்குது. பிளாக் பேஸ்டட் ஐசியாக இருக்குது, இல்லை ஒயிட் பேஸ்டட் ஐசியாக இருக்கும். நார்மலாக ப்ரீ ஹீட் மட்டும் பண்ணுங்கள். SMD பிளேயரில் சேனல் நம்பர் 2ல் வச்சுங்க. சேனல் நம்பர் 2ல் எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா 320 ஹீட் டெம்பரேச்சர் வச்சுங்க. ஏர் டெம்பரேச்சர் 60 வச்சுக்கோங்க. புரியுதா? நீங்கள் SMD பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க, ஷூட்டர் டைப்பாக இருந்தால் இந்த டெம்பரேச்சர் வைக்கவே கூடாது. சைக்ளான் டைப்பில், நான் சொல்கிறது சைக்ளான் டைப்பில் 320 ஹீட் டெம்பரேச்சர், ஏர் டெம்பரேச்சர் 60 வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். ஓகேவா? வச்சு ஹீட் பண்ணி 30 செகண்ட் மட்டும், அதிகமாக வேண்டாம், 30 செகண்ட் மட்டும் ப்ரீ ஹீட் மட்டும் பண்ணுங்கள். மொபைல் கண்டிப்பாக ஆன் ஆகும். அந்த மாதிரி ஆன் ஆச்சு அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி வேலை செய்யும். ஆனால் திரும்ப கம்ப்ளைண்ட் வரும். வந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு CPU ப்ராப்பராக ரீபால் பண்ணி வச்சா மட்டும்தான் ஆன் ஆகும். இல்லை திரும்ப ஹீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆயிரும், ஒர்க் ஆகும். மறுபடியும் கஸ்டமர் கொண்டு போவாங்க, மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ இதோட பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப ப்ராப்பராக CPU எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணி வச்சா மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ 3ஆவது டைம் திரும்ப நீங்கள் ஹீட் பண்ணும்போது ஆன் ஆயிரும் நினச்சி பண்ணுவீங்க, ஆனால் ஆன் ஆகுது, மொபைல் டெட் ஆயிரும். புரியுது இல்லையா? ஏன்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, வரவே கூடாது. வச்சு நல்லா வச்சு ஹீட் பண்ணிடுவோம் அப்படின்னு 30 செகண்டுங்கிறது 60 செகண்டாக மாறிடுச்சு அப்படின்னா மொபைல் டோட்டலாக காலி, டெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 10வது DC மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 5, 7, 19 வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு 0 ஆகிவிடும். அப்பொழுது நாம் சரிபார்க்க வேண்டியது என்ன? இப்போ சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் வரைக்கும் ரீடிங் எடுக்குது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கல. பவர் கீ ட்ரிகர் பண்ணால் அப்படின்னா எனக்கு 15க்கு வரையும் தான் ரீடிங் எடுக்குது. பவர் பட்டன் ரிலீஸ் பண்ண 0 ஆயிடுது. 10 வரையும் தான் ரீடிங் எடுக்குது, 20 வரையும் தான் ரீடிங் எடுக்குது. பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா 0 ஆயிடுது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா மெயின் பவர் ஐசி HRC பண்ணுவோம். இல்லை அப்படின்னா PMI HRC பண்ணுவோம். இல்லை அப்படின்னா சார்ஜிங் ஐசி. இது 3ல் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது. எது பிரச்சனை? எனக்கு VPH லைன் ஜென்ரேட் ஆகலின்னு அர்த்தம். VBus லைன் ஓகேவா இருக்கும். இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ? VBus லைனில் 5.2 வோல்ட்டு, எனக்கு 5 வோல்ட்டு இன்புட் வந்துடும். OVP ஐசிலேருந்து அவுட்புட்டு எனக்கு 5 வந்துடும். அதே மாதிரி சார்ஜிங் ஐசியில் இன்புட்டு 5 வோல்ட் வந்துடும். அவுட்புட் லைனில் சார்ஜிங் ஐசியோடைய அவுட்புட் லைனில் என்ன இருக்கும்? பூட் கெப்பாசிட்டர் இருக்கும் இல்லையா? இந்த பூட் கெப்பாசிட்டியில் ஒன் சைடு 4 வோல்ட் ஜென்ரேட் ஆகும், அனதர் சைடு 8 வோல்ட் வரணும். ஓகேவா? 8 வோல்ட்டு இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது, ப்ராப்பராக 4 வோல்ட்டு 8 வோல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த ஐசி ஃபால்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்புட் வோல்டேஜ் 4, அவுட்புட் வோல்டேஜ் 8. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அந்த பூட் கெப்பாசிட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான வோல்டேஜ் அதில் இந்த லைனில் வருது. கெப்பாசிட்டர் சீக்கிரமாக அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணி வைங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு கெப்பாசிட்டர் எந்த இடத்துலேருந்து எப்படி ஆனாலும் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்டிமீட்டரில் எல்லா மல்டிமீட்டர்லேயும் கெப்பாசிட்டர் வேல்யூ செக் பண்ண முடியாது. அப்போ கெப்பாசிட்டரோட வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நேனோஃபெரட், மைக்ரோஃபெரட் மட்டும்தான் செக் பண்ண முடியும். நேனோஃபெரட், மைக்ரோஃபெரட் மட்டும்தான் செக் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டியில் பீக்கோஃபெரட் செக் பண்ண முடியாது. அப்போ பீக்கோஃபெரட் வேல்யூ இருக்க மல்டிமீட்டர் நம்ம எப்படி வாங்குறது? எந்த மாதிரியான மல்டிமீட்டரில் வேல்யூ செக் பண்ணுறது? MLC மல்டிமீட்டர்னு இருக்குது. MLC மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கி வச்சு செக் பண்ணும்போது அதில் பீக்கோஃபெரட் வேல்யூ செக் பண்ண முடியும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி காயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மல்டிமீட்டரில் காயிலை செக் பண்ணவே முடியாது. காயிலோட கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணலாம், காயில் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதோட காயிலோட வேல்யூ ஓகேவா இல்லையாங்கிறது செக் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இப்போ காயில் செக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிவைஸ்லாம் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணலாமா அப்படின்னு. அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா காயில் செக் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க
இதை வாங்கி இந்த மாதிரி காயில் செக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டிவைஸை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நானும் இந்த மாதிரி டிவைஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் நான் செக் பண்ணுறேன், எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, இதிலே வந்து நான் காயில் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் காயில் செக் பண்ணுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் இருக்குது. இதில் வந்து ஒன்று சில இது பார்த்திங்கன்னா பேட்டரி செல் வருது இல்லையா, வாட்சுக்கு போடுற பேட்டரி செல், காயின் பேட்டரின்னு சொல்லுவோம், அதை போட்டு நீங்கள் இதில் செக் பண்ணுவாங்க. ஒரு சில பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்கு இல்லையா, சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காயில் மேலே வச்சிங்கன்னா இந்த இடத்துல எட்ஜில் எல்இடி லைட் இருக்குது. இந்த எல்இடி லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். புரியுதா? இது ஆச்சு அப்படின்னா லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகேவா இருக்குது, லைட்டு எரியலை அப்படின்னா ஓகேவா இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது முற்றிலும் தவறு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணதுனால எந்த ப்ரோஜனம் கிடையாது. இது வந்து காயில் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். காயில் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இது லைட் எரியும். காயில் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இதில் லைட்டிங் எரியும். அது எப்படி ஷார்ட் ஆகுது, எதனால், உள்ள காயிலுக்குள்ளே என்ன இருக்கும், வைண்டிங் தான் இருக்கும். வைண்டிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த காயில் மேலே எனாமல் பூசிக்கும். அந்த எனாமல் மேலே ஓவர் ஹீட் ஆகினால ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிச்சுன்னா காயில் ஷார்ட்டு. இப்போ காயிலோட வேல்யூ எக்ஸாக்டான வேல்யூ இது காட்டாது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாக்டான வேல்யூ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா எம்எல்சி மல்டிமீட்டரில் செக் பண்ணுங்கள். இப்போ காயிலோட வேல்யூ ஹெனரின்னு சொல்லுவோம், மைக்ரோ ஹெனரி, நானோ ஹெனரின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த காயிலில் எத்தனை ஹெனரி இருக்குது, நமக்கு லைட்டிங் செக்ஷனில் வரக்கூடிய 10 மைக்ரோ ஹெனரி இருக்கும். அதே மாதிரி பவர் ஐ செக்ஷனில் வரக்கூடியது 2.2 மைக்ரோ ஹெனரி இருக்கும், 0.47 மைக்ரோ ஹெனரி, இந்த மாதிரி வேல்யூவில் இருக்கும். இந்த வேல்யூ சேம் வேல்யூ தான் நம்ம எடுத்து வைக்கணும். பார்க்குறதுக்கு சேம் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் காயில் தான் இதுவும் காயில் தான், அதை எடுத்து இடத்த மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுது இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே தெளிவாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் மொபைல் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு பவானியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் டு அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சீட் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இப்போ ஜாயின் பண்ணிங்க. இன்னும் இதோட நிறைய விஷயத்தை உங்களுக்கு நேரில் வந்து சந்தித்து நிறைய விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நடக்கும். இதில் டெய்லி 2 ஹவர்ஸ் நமக்கு தேரி நடக்கும். இந்த 2 ஹவர்ஸ் தேரியில் பார்த்திங்கன்னா டூல்ஸ், எக்யூப்மெண்ட் இது எல்லாமே யார்கிட்ட வாங்கலாம், எந்த மாதிரியான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நாலேஜ் கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு லைஃப் டைம் வாட்ஸ்அப் சப்போர்ட். நீங்கள் எப்போ எந்த டைமில் என்ன டவுட்டு கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதை விட இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா டெக்னாலஜி நாளுக்கு நாள் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, அடுத்து ஒரு டெக்னாலஜி அப்டேட் ஆகி வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு அப்படின்னாலும் இதை பற்றி எனக்கு தெரியல சொல்லி கொடுங்க அப்படின்னாலும் நமக்கு வாட்ஸ்அப்பில் சப்போர்ட்டிங் குரூப்பில் நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு PMU PMI ஐசி வந்து ரீபால் பண்ணுவோம், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? 11வது ஸ்டெப் இருக்குது. டிசி மிஷினில் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது 19, 20, அதாவது 19, 20, 60, 80, 90, 100, 140 அது வரைக்கும் வருது. 149 வந்து ஸ்டக் ஆகி நிற்கிதுன்னு வச்சுக்குவோம் ஆம்பியர். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகலை, ஆம்பியர் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆம்பியர் அப்படியே நிற்கிது அப்படின்னா 99% ரேம் ப்ராப்ளம். 99% ரேம் சைடு ப்ராப்ளம். மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுவோம், ஃப்ளாஷிங் ஆகாது. ஒரு சில மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சில மொபைலு ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆயிரும், ஆனால் மொபைல் ஆன் ஆகாது. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து ஃபைல் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. எஸ்எல்சி எம்எல்சி பார்ட்டிஷன் சொல்லுவோம். எஸ்எல்சி எம்எல்சி பார்ட்டிஷன் வந்து கரப்டட் ஆகிடுச்சு, மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் எந்த ஃபைல் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ளாஷிங் ஆகும். நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வச்சாலும் ஃப்ளாஷ் ஆகும், 9 வச்சாலும் ஃப்ளாஷ் ஆகும், 14 வச்சாலும் ஃப்ளாஷ். எந்த ஃபைல் போட்டாலும் ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆயிரும், ஆனால் மொபைல் ஆன் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில மொபைல் வந்து ஃப்ளாஷிங்கே ஆகாது, பாதி வரையும் போகும், எரர் வந்துடும், பாதியில் எரர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு சில மொபைலில் வரும். அப்போ ரேமை கழட்டி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் 90% கம்ப்ளீட்டாக வந்துடும். ஒரு சில மொபைல் 90% கன்சூம்டு, எமர்ஜென்சி 90% கன்சூம், இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ ப்ரோக்ராம் பண்ணும். ப்ரோக்ராம் உன்னால் கம்ப்ளீட்டாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மொபைல் ஆன் பண்ண முடியும். ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? ரேமை நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ரேமை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ரேமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. மீடியாடெக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, குவால்காம்க்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, எக்ஸோனஸ் சிப் செட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் சிபியும் தனித்தனியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே எதில் சப்போர்ட் ஆகும்? ப்ரோக்ராமிங் பாக்ஸ். எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பாக்ஸ் நீங்கள் வாங்கணும்? இப்போ அப் டு டேட் லைவில் இருக்கக்கூடிய பாக்ஸ் நீங்கள் வாங்கணும். ஒன்று ஈஸி ஜெட்டக்கில் ஆகும், 2வது மிபி டெஸ்டரில் ஆகும், 3வது ஃப்ளாஷ் 64 ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் 64 நிறைய பேர் வாங்கி வச்சுட்டாங்க, ஒர்க் பண்ண தெரியல. இது எப்படி ஒர்க் பண்ணுறது? யார்கிட்ட கேட்குறது? ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி அட்டென்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸில் சாஃப்ட்வேர் நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈஸி ஜெட்டக் பாக்ஸ் வச்சு ப்ரோக்ராம் இதெல்லாம் பழகிட்டு செஞ்சிட்ருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் நான் மார்க்கெட் ஃபீல்டுக்கு வந்து புதுசாக பாக்ஸ் வாங்கி இப்போ ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கிறேன், ஆன்லைன் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களால பண்ண முடியுமான்னு 90% கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன்னா பிரச்சனை என்னது, ஆன்லைன் கிளாஸில் இது இந்த சப்போர்ட் இந்த ஃபைல் இது இப்படி ஆனும் இப்படி ஆகும், இது அழுத்தினா இது வரும். பட் எனக்கு அந்த பிரச்சனையே இங்கே வேறு பிரச்சனையே இங்கே வேறு. இதுக்கு சொல்யூஷன் யார்கிட்ட போய் கேட்போம்? கிளாஸில் நான் அப்போயே சொல்லி கொடுத்தேன், யாரும் கண்டுக்கலை. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க பாருங்கள் அப்படின்னு நம்மளை தான் சாக்காட்டவங்களுக்கு தான், அவங்க மேலே குற்றத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது உனக்கு புரியல திரும்ப கேளுங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸு அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கற்றுக்கிறது கிடையாது. டெய்லி 2 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம், டெய்லி 2.5 மணி நேரம். இதில் இடையில பாதி பேர் கொஸ்டின் கேட்டே பாதி டைமை முடிச்சிடுவாங்க. இது என்ன அது என்ன அது என்ன அப்படிங்கிறது தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, 2 மணி நேரத்தை முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு கிளாஸ் ஓவர்னு முடிஞ்சது, அவ்வளோ நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்குது ஆன்லைன் கிளாஸில். அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸ் செலக்ட் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் லைவாக போய் கற்றுக்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் வேண்டாம், விடுங்க. சரி, ரைட். நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். 12வது, டிசி மிஷின் மொபைல் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டனை அழுத்தும் பொழுது சிங்கிள் டிஜிட் 0லேருந்து 6 வரைக்கும் இல்லை 5 இந்த மாதிரி வரை ஆம்பியர் எடுக்கும். பிறகு பவர் பட்டனை ரிலீஸ் செய்த பிறகு 0 ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது சிங்கிள் டிஜிட் தான் எடுக்குது. பவர் பட்டனை மொபைல் வந்திருக்கு, பூட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், 4 5 இந்த மாதிரி தான் ரீடிங் எடுக்குது. பவர் பட்டன் யூஸ் பண்ணி 0 ஆயிடுது. இதுக்கு மேலே ரீடிங் போகவே மாட்டேங்குது, என்ன தான் ப்ரெஸ் பண்ணோம்னாலும். புரியுதா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்று CPU ஷார்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவது, CPU ரீபாலிங் பண்ணதில் பிரச்சனை, ப்ராப்பராக ரீபால் பண்ணலை, உள்ள ட்ராக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ட்ராக் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ இல்லை, CPU இன்டர்னல் ட்ராக்கு ஷார்ட் ஆகிருக்கும். புரியுதா? CPU எடுத்தால் ஷார்ட் கிளியர் ஆயிரும், CPU வச்சதுக்கப்புறம் திரும்ப ஷார்ட் வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி CPU செக்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, CPU மாற்றியே வச்சுருப்பாங்க. CPU மாற்றி வச்சுருப்பாங்க. PM7150 ஏன்னு இருக்கும், இந்த இடத்துல PM7150 மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏங்கிற வெர்ஷனே மாற்றி வச்சுருப்பாங்க ஒரு சிலர். ஏன்னா தெரியாது இல்லையா, எந்த மாடலுக்கு எந்த ஐசி எது வைக்கணும் எது வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியாது, மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் எடுக்கும் போதே ஐசியை ஓவர் ஹீட் பண்ணி போர்டு பல்ஜ் ஆக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல CPU டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், சரியாக கனெக்ட் ஆகலை. ஓவர் ஹீட் பண்ணுறதுனால ஐசி டேமேஜ் பண்ணியிருப்பாங்க, ஐசி டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூ வரும். சரியா? ரைட். போர்டு பல்ஜ் ஆயிடுச்சு, இல்லை ஐசி டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி போர்டு பிரச்சனை, போர்டில் ஓவர் ட்ராக் டேமேஜ், போர்டில் டீசால்டிங் வச்சு க்ளீன் பண்ணும்போது ட்ராக்கெல்லாம் ஒன்றோட நிறைய ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒன்று CPU ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லை போர்டு ஃபால்ட்டாக இருக்கணும். CPU ஃபால்ட்டாக வந்து வேறு CPU நீங்கள் வச்சு ப்ரோக்ராம் பண்ணிக்கணும், இல்லை போர்டு ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா வேறு போர்டு நீங்கள் ஸ்வைப்பிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் இதில் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி போக போக நிறைய விஷயம் இதில் இருக்குது. இதே மாதிரி டெய்லி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு நாலேஜ் இன்னும் அப்டேட் ஆகும். சரியா? ஸோ இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த மாதிரி 1 பேஜ் 2 பேஜ் இல்லை, என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த DC பவர் சப்ளை ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஏகப்பட்டது கிட்டத்தட்ட 50 பேஜுக்கு இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், 50 பேஜுக்கு இந்த மாதிரி DC பவர் சப்ளை ரீடிங் எக்ஸாக்டான சொல்யூஷன். இதெல்லாமே எக்ஸாக்டான சொல்யூஷன். எந்த செக்ஷனில் எவ்வளோ ஆம்பியர் எடுத்துச்சு அப்படின்னு, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இதில் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 50 பேஜ் 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் 2.5 ஆம்பியர் வரைக்கும் நமக்கு இதில் ரீடிங் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த PDF இது எல்லாமே கிடைக்கும். இந்த PDF எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரீடிங் 2.49 ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அது மாதிரி எந்த இடத்துல பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே PDF எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்கும். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் என்கிட்ட கிளாஸ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது PDF கிடைக்கும். டெய்லி கிளாஸ் நடக்கும், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த PDF அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களை மொபைல் சர்வீஸில் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மொபைலில் எனக்கு ஹார்ட்வேர் செக்ஷன் பற்றி எதுவுமே தெரியல, ஃபால்ட் ஃபைண்டிங் பற்றி தெரியல, இல்லை எனக்கு மல்டிமீட்டரில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு DSO மீட்டர் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு சிஸ்டம் மூலிமா எப்படி ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஐஸ்கேன் மூலிமா எப்படி ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணுறது, இது எப்படி சர்வீஸ் பண்ணணுங்கிறது தெரியல, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மொபி லைவ் ஈவெண்ட் எக்ஸ்போவில் ஒர்க் ஷாப் டிக்கெட்டு ஃப்ரீயாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட அவங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயத்தை நான் கற்றுக் கொடுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதிகமான விஷயத்தை தெரிஞ்சு அவங்களும் என்னை விட நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன்.
சரிங்களா. இது என்னுடைய சொந்த பணத்து மூலிமா நான் வந்து ஒர்க் ஷாப் டிக்கெட்டை ஃப்ரீயாக தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, ரைட். அதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சீட் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இப்போ உங்கள் டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணிக்கங்க. அக்காமடேஷன் முன்னாடி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இதோட வீடியோ இன்னும் நிறைய இருக்குது. சொல்லிகிட்டே இருந்த டைம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மல்டிமீட்டர், டிஎஸ்ஓமீட்டர், சிஸ்டமா இல்லை ஐஸ்கேனா எதில் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.